இவ்வளவு நேரம் நம்ம எஸ்ஐபில இருக்க மித்தெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் எஸ்ஐபில இருக்க ஒரு உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நான் ஒரு மார்க்கெட் வந்து ஹைல போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா, திடீர்னு மார்க்கெட் ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. அந்த டைம்ல என்ன இருக்கும்? என்னோட போர்ட்ஃபோலியோவும் எக்ஸாம்பிள் நெகட்டிவ்க்கு போயிருக்கும். ஆனா அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, நான் வாங்குற காசு குடுத்து எக்ஸாம்பிள் நான் ஒரு ரூ. 5,000 ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்றேன். அப்போ நான் ப்ராஃபிட்ல இருக்கும்போது நான் ஒரு யூனிட்ட ரூ. 100 குடுத்து வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 யூனிட் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த டைம்ல ஒரு ரூ. 50 வாங்குறேன்னா எனக்கு 200 யூனிட் கிடைச்சிருக்கும். சோ கிட்டத்தட்ட ப்ராஃபிட்ல வாங்கும்போது யூனிட்ஸ் கம்மியா கிடைக்குது. சோ அந்த டைம்ல ரேட் வந்து அதிகமா இருக்கு. அதனால எனக்கு கிரீன் கார்டு. ஆனா ரேட் கம்மியாகுது. அதாவது ரெட்ல இருக்கு. லைக் எக்ஸாம்பிள் மார்க்கெட் டவுன்ல இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு யூனிட்ஸ் சீப்பா கிடைக்குது. அப்போ நான் எந்த டைம்ல அதிகமா வாங்கணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் ஹைல போற டைம்ல நான் வந்து நார்மலா வாங்கினா கூட பரவாயில்ல. ஆனா மார்க்கெட் டவுன்ல போகுதுன்னும் போது எக்ஸ்ட்ரா நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு யூனிட்ஸ் அதிகமா கிடைக்குது. ஸோ யூனிட்ஸ் அதிகமா கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்னைக்காச்சும் ஒரு நாள் யூனிட்ஸ் மேலதான் போகும். ரேட் வந்து கீழே போனது மேல கண்டிப்பா வரதான் போகுது. ஸோ மார்க்கெட் என்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி தான். கீழே போனா கண்டிப்பா மேல வரும். ஸோ இந்த நெகட்டிவ்ல போகும்போது நான் சீப்பா வாங்கிக்கிறதா பெஸ்ட். ஸோ மேல வரும்போது எனக்கு அதோட டபுளா கூட ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா நம்ம எல்லாம் என்ன மிஸ்டேக் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட்ல இருக்கும்போது நிறைய யூனிட்ஸ் வாங்குறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அது கீழே வரும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிடுறோம்? எஸ்ஐபி பண்றதே ஸ்டாப் பண்ணிடுறோம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா பண்றோம். ஸோ இதனால என்ன ஆகும்? நம்ம சீப்பா கிடைக்கிற டைம்ல கம்மியா யூனிட்ஸ் வாங்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா இருக்க டைம்ல நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா வாங்குறோம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு தப்பான சைக்கிள். இந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும்? மார்க்கெட் கிராஷ் ஆகிற டைம்ல நிறைய யூனிட்ஸ் வாங்கி வச்சுக்கணும். ஒருவேளை மார்க்கெட் வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. ரொம்ப பாத்தீங்கன்னா நல்ல ரேட் அதிகமா போகுது. அந்த டைம்ல வந்து மீடியமாவும் ஓகே. இல்லைன்னா எப்போது வாங்குற அந்த ரேஞ்சிலேயே வச்சுக்கணும்.